இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோயில்பட்டி நகரக்குழு சார்பாக இன்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த பாய் வெடித்தும் பருத்துவரங்க போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். இது என்னென்னா கோயில்பட்டியோட முக்கிய பிரதான ஊராக விளங்குகிற மந்தித்தோப்பு ரோடு சாலை ஒரு செப்பனிடணும். இந்த ரோடு பார்த்தோம்னா இந்த ரோட்டில் 5 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. இந்த ரோடை தாண்டி மந்தித்தோப்புங்கிற ஒரு மிகப்பெரிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சுமார் 3000 பொதுமக்கள் வசிக்காங்க. இந்த ரோட்டில் பார்த்தா 2 கல்வி நிறுவனம் இருக்குது, ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. தினமும் குறைஞ்சபட்சம் 10,000 பொதுமக்கள் இந்த ரோடை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தா ரோடு மிகவும் குண்டு குழிமாக இருக்குது. இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாங்கள் வாழை மரம் நடும் போராட்டம், சங்கூதும் போராட்டம், அப்புறம் பிணத்திலும் மனு கொடுக்கும் போராட்டம், பிணம் புதுக்கும் போராட்டம், பல போராட்டம் நாங்கள் நடத்திட்டோம். இத்தனை போராட்டம் நடத்தியும் இந்த நகராட்சி நிர்வாகம் எதுக்கு செவி சாய்க்காத இருக்கிற நான் கண்டித்து தூங்குற மாதிரி இருக்கிற நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் பாய் விரித்து படுத்துவரங்க போராட்டம் நடத்தியிருக்கோம். திருப்பியும் பொதுமக்கள் அலட்சியமாக நகராட்சி தொடர்ந்து செயல்பட்டால் பொதுமக்களை திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நகரமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு நகர்மன்றத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை கட்சி நடத்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேக அரசு முதலமைச்சர் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவும் என்ன சொன்னார்னா, இந்த அரசாங்கம் முதல்ல நாங்கள் குடிநீர் அடிப்படை தேவைகள், குடிநீர், சாலை, கல்வி, சுகாதாரத்தை முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னார். போன வாரம் நடந்த டிஜிபி டிஏஜி கலெக்டர் மாநாட்டில் கூட முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னார். முதலமைச்சர் உத்தரவையும் இந்த நகரமன்ற நிர்வாகம் கேட்க மாட்டுக்கு, பொதுமக்கள் கோரிக்கை நகரமன்ற கேட்க மாட்டுக்கு, முதலமைச்சரை மதிக்க மாட்டாங்க, பொதுமக்களை மதிக்க மாட்டாங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நிர்வாகம் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சதுன்னா மிகப்பெரிய போராட்டத்தை கட்சி நடத்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இது தாவேக அரசு என்ன சொல்லிச்சு, முந்தைய அரசாங்கம் திமுக அரசு மேலே குறை சொல்லுவாங்க, மக்கள் மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. இப்போ மாற்றம் கிடையாது, ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது மக்களுக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறோம். நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். செப்பனிடு நகராட்சி நிர்வாகமே, நகர்மன்ற நிர்வாகமே, மந்தித்தோப்பு சாலையை கண்டிக்கிறோம். செப்பனிடு நகராட்சி நிர்வாகமே, நகர்மன்ற நிர்வாகமே. தமிழக அரசு விஜய் அரசு, செப்பனிடு மந்தித்தோப்பு சாலையை செப்பனிடு. அப்படி வரீங்க அப்படின்னா ரஜினி கண்ணம்மா தான் இருக்கிறேன். பின்னாடி செப்பனிடு மந்தித்தோப்பு சாலையை செப்பனிடு. பல முறை பல போராட்டம் நடத்தியோம், அலட்சியமாக செயல்படும். செப்பனிடு நகராட்சி நிர்வாகமே, மந்தித்தோப்பு சாலையை செப்பனிடு. ராஜாண்ணா இருங்க.
சரி வாங்க பேசுறேன்.